ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் 1/2 கேஜி ரசமலாய் கேக் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்பவே சிம்பிளான டிசைன் தான். இதுக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி 3 முட்டை கூட 1 பிஞ்ச் உப்பு, 1 டீஸ்பூன் ரசமலாய் எசன்ஸ், கொஞ்சமாக எல்லோ கலர் சேர்த்து நான் வந்து முட்டையை ஃபஸ்ட்டு நல்லா பீட் பண்ணிக்கிறேன். முட்டையை நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா 60 கிராம் சுகர் சேர்த்து திக்கான பேட்டராக நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1/4 கப்பு எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் எண்ணெய் சேர்த்து 1 நிமிஷத்துக்கு பீட் பண்ணிவிட்டு நம்ம பீட்டரை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நான் இன்றைக்கி 60 கிராம் மைதா, 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் போட்டு நான் சலித்து எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம இந்த முட்டை கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் கலர் சேர்க்க மறந்துட்டேன், ஸோ அதனால் இப்போ நான் வந்து கலர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டே முட்டையோடு சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லா பர்ஃபெக்டாக வந்துடும். நல்லா கலர்லாம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நான் இன்றைக்கி 6 இன்ச்சு டால் டின் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் ஊற்றிட்டு ப்ரீஹீட் பண்ண ஓடிஜியில் 30 மினிட்ஸ் நான் பேக் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். அதுக்கப்புறம் இன்னொரு பவுலில் நம்ம வந்து 1/2 கப்பு விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். விப்பிங் க்ரீமை ஃபஸ்ட்டு நல்லா பீட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்டிப்பிக்கு வந்ததுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் ஐசிங் சுகர் சேர்த்துருக்கேன். ஐசிங் சுகர் வந்து நீங்கள் கடையில் வாங்கி சேருங்க, அப்போ தான் அது கரெக்டாக நம்மளுக்கு வரும். இல்லைனா விப்பிங் க்ரீம் வந்து மெல்ட் ஆக ஆரம்பிச்சிரும். நல்லா பீட் பண்ணி இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இதுக்கப்புறம் நான் வந்து ஹோம்மேடாக செஞ்ச ரசமலாய்ஸ் தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன். இதுக்கு இந்த கேக் நல்லா ஆறுனதுக்கப்புறமா இந்த கேக்கை வந்து நான் 4 ஸ்லைஸாக கட் பண்ணிக்கிட்டேன். நல்லா கொஞ்சம் ஹைட்டாக தெரியணும் அப்படின்றதுக்காக நான் 4 ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது வந்து ஹோம்மேடாக செஞ்ச ரசமலாய். டெக்கரேஷனுக்கு அதுக்கப்புறம் ஃபில்லிங்ஸ்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம ரசமலாய் சோக் பண்ண மில்க்கு, அதுக்கப்புறம் க்ரீமு, கொஞ்சமாக ரசமலாய்ஸ், அதுக்கப்புறம் நட்ஸு, இதே மாதிரி 4 லேயரும் நான் வந்து போட்டுட்டு க்ரம் கோட் போட்டு மெயின் கோட்டு போட்டு எடுத்துட்டேன். இதில் வந்து நம்ம விப்பிங் க்ரீம்லேயே டைரெக்டாக கலர் போட்டு சேர்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் ரொம்பவுமே எல்லோ கலரு ஆட் பண்ண மாதிரி இருக்கும். அதனால நான் வந்து லைட்டாக ஒரு பேலட் நைஃப்பில் எல்லோ கலர் சேர்த்து இந்த மாதிரி டிசைன் பண்ணி எடுத்திருக்கேன். நம்ம ஆயில் ப்ரஷ் இருக்குல்ல, அதை வச்சு நம்ம ஃபுல்லாகவே டிசைன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். சைடில் மட்டும் நம்ம வந்து ஒரு ஷீட் வச்சு நம்ம இந்த மாதிரி ஸ்க்ராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம மேலே வந்து ஆயில் ப்ரஷ்ஷில் நான் அந்த மாதிரி லைன்ஸ் போட்டுட்டு கஸ்டமர் கேட்ட வேர்டிங்ஸும் வச்சு நான் சிம்பிளாக இந்த டிசைன் பண்ணி முடிச்சிட்டேன். மேலே வந்து ஸ்ப்ரிங்கிள்ஸ் தூவி எடுத்திருக்கேன். அவ்வளோதான். இது கஸ்டமர் கேட்டதை விட இது கூடவே தான் இருந்தது. நீட்டாக இதை வந்து பேக் பண்ணி நம்ம கஸ்டமர் கிட்ட கொடுத்தாச்சு. கஸ்டமரும் ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.